அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாய் விக்னம்பி வக்கரதந்தாய் திமுக தன்னோ தந்தி பிரதிஜாதி மகாகம்பதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திருடைய திருவருளாலும் முருகப்பெருமானுடைய ஆசிரியர் கொண்டு ரிஷபராசிக்கு இந்த வாரம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். 21/12/2025 முதல் 27/12/2025 சனிக்கிழமை வரை எவ்வாறாக உள்ளதுன்னு பார்ப்போம். மார்கழி மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை. இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் மொத்தமாக கிரக பயிற்சின்னு எடுத்துக்கிட்டாலே குரு பகவான் 21ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். அதாவது வக்ர நிவர்த்தி ஆகுது. அதே மாதிரி 22ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார். 25ஆம் தேதி புத பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசியில பயணம் மேற்கொள்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் 5 கிரகம் கூடியிருக்கிறது. இருப்பினும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து வாக்கு தனம் குடும்பஸ்தானத்திலிருந்து வழி நடத்தக்கூடிய தன்மை இருப்பதும் கால சிறந்தது. அது மட்டுமல்லாது 10ஆம் இடத்துல ராசிக்கு சனி பகவானும் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். ஆகவே இந்த 2-3 கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருது இந்த காலத்துல. ஆகவே உங்க தொழில் துறையில நீங்க ஏற்கனவே ஏமாற்றம் அடைத்திருந்தால் இந்த வாரத்தில் நீங்க தெளிவு பெறக்கூடிய தன்மை உண்டாகும். குரு வக்ர நிவர்த்தி பெற்ற அந்த கிரகத்தினுடைய தன்மை அந்த காரகத்தினுண்டான வழியில் உங்களுக்கு அந்த ஏமாற்றத்திலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்க சிறப்பான வழிபாடு செய்து கொள்ளும் போது உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் போது குடும்பத்துல ஏற்கனவே நிறைய குழப்பம் இருக்குது, பிரிவினை உண்டாயிருக்குது, மனசோர்வு உண்டாகுதுன்னா அனைத்தும் நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலம். நீங்கள் முயற்சி செய்யும் போது அனைத்து விதமாக பேச்சுவார்த்தை மூலமாகவே அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் சிறப்பான செயல்படுவீங்க. இருப்பினும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராசியில சந்திரன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் எல்லாமே 8ஆம் இடத்துல மறைந்திருப்பது கல்வி சம்பந்தப்பட்ட துறையில நீங்கள் மிகவும் சிறப்பானதாக செயல்பட முடியாது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்க எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய தன்மை, ஒரு வாத்தியாராக இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி ஒரு பொறுப்பில ஒரு போஸ்டில இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருந்து வரணும். ஏதேனும் ஒரு துறையில நீங்க உன்னதமாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த காரகம் வழியாகவே உங்களுக்கு தடை உண்டாக வாய்ப்பு உண்டு. காரணம் என்றால் ராசியாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல மறைவு, புதன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல மறைகிறாரு. ஆகவே அனைத்து கிரகம் உங்களுக்கு சாதகமாகவே இல்லை. ஆகவே நீங்க புதிய முயற்சியில ஈடுபடும் போது சற்று நிதானமாக கவனமாக செயல்படணும். அதுவும் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு அது மிகவும் உறுதுணையாக இருந்து வரும். ஆகவே உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலத்தில் நீங்க சிறப்பாக செயல்படணும் என்றால் உங்க குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 5ஆம் அதிபதி 8இல் மறைந்து இருப்பதும் குலதெய்வ துணை இந்த காலத்துல உங்களுக்கு வேணும். மலை சார்ந்த ஆலயத்துல போய் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு உன்னதமான பலன் கொடுக்கும். சிறப்பானதாக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய தன்மை உண்டாகும். ஏமாற்றத்தில் இருந்து தப்பித்து கொள்ள ஒரே ஆயுதம் உங்களுடைய விடாமுயற்சியும் விடாத வழிபாடும் தான் உங்களுக்கு காலப்போக்கில் உங்களுக்கு துணை புரியும். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக இருந்து செயல்பட்டு வர்றது உங்களுக்கு சிறந்ததாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய பலம் குறைவாக இருக்கனால உடல் சோர்வு அடைகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும், மன சோர்வு அடைகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி அடைய முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு கவலை உங்களுக்கு இருந்து வரும்போது இது நீங்க ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறது தவறாகும். ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு தோல்வி சந்திக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இருப்பினும் உங்களுக்கு இருக்கக்கூடியது சனியும் ராகுவும் குரு பலம் இருப்பதால அந்த எல்லை வரைக்கு தொட்டு திரும்பி வரக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால இதுக்கு முக்கியமான தெய்வ துணை இருந்து வரும்போதுதான் உங்களுக்கு வெற்றி பெற முடியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.